எரிகோவின் தண்ணீரை குடிக்க முடியாது. தேவனுடைய சப்தம் கேட்டு எலிசா தீர்வு கொடுத்தான். ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 100 பேருக்கு எப்படி கொடுப்பது என்று எலிசா தீர்வு கொடுத்தான். எப்படி தீர்வு கொடுத்தான்? தேவனுடைய சப்தத்தை 24 மணி நேரமும் கேட்டுக்கொண்டே இருந்தான். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த 172வது செய்தி 24/7 தேவ சப்தம் கேட்கிறது. 2/3 லிசன் அண்ட் லிவ். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் 24/7 எப்பொழுதும் முணுமுணுன்னு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் அதை கேட்கிற காலம் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எலிசா நம்மை போல ஒரு சாதாரண மனிதன். ஆனால் தினந்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்டு அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தார். இதிலிருந்து நாம் சில நிஜங்களை கற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற போகிறோம். பாருங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்று வைங்களேன். நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று தேவன் உங்களுடைய காதில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ரைட்? ஒருவர் ஒரு சிக்கலில் இருக்கிறார், சிறையிருப்பில் இருக்கிறார். ரைட்? நீங்கள் எப்படி அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். என்ன தீர்வு சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நாம் தான் கேட்கிற நிலையிலே இல்லை. இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். பாருங்கள், எரிகோவிலே குடிக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் விஷமாக மாறிவிட்டது. ரைட்? தண்ணீர் விஷம். ஊர் நல்ல ஊர், ஆனால் அங்கே தண்ணீரை பயன்படுத்த முடியாது. எலிசா தீர்வு கொடுக்கிறான். எதனால தீர்வு கொடுத்தான் தெரியுமா? அந்த சத்தம் அவருக்கு கேட்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். The book of 2 Kings chapter 2 verses 19 and 20. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறான்ங்கிற பாருங்க. He was so confident. ஏன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தான் தெரியுமா? தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவன் பட்சபாதம் இல்லாதவ தேவன். நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன தீர்வு கொடுக்க வேண்டும் என்று தேவன் உங்களோடு 24/7 பேசிக்கொண்டே இருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். அவருக்கு சத்தம் கேட்கிறது. கீழ்ப்படிந்தான். இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்திலிருந்து வருகிறதுங்க. எனவே நீங்கள் தேவனோடு டியூனப் ஆகி இருக்கிறதுனால ஒரு தீர்வை சொல்லக்கூடிய, வசனத்தின் அடிப்படையிலே தீர்வை சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் நாவிலே வரும்பொழுது அதை தைரியமாக பேசுங்கள். தீர்வை தைரியமாக பேசுங்கள். நீங்கள் தவறாக சொல்லிவிட மாட்டீர்கள். பாருங்கள், ஒரு தாயார் நாகர்கோவிலேருந்து அழைக்கிறாங்க, 600 கிலோமீட்டர். நான் சென்னையில் இருக்கிறேன். அவருடைய மகள் சிக்கா இருக்கிறாங்க. இரவு தூக்கம் வரல. ஏற்கனவே முந்தின நாள் அவர்களுடைய தலைவலியை சுகமாக்க ஒரு பாட்டில் தண்ணீரை நான் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். தொலைபேசி மூலமாக ஜெபம் பண்ணேன். அதை குடித்த உடனே தலைவலி சுகமாயிட்டு அந்த தண்ணீரை பத்திரமா வைத்திருக்கிறாங்க. இரவு 12 மணிக்கு மகளால் தூங்க முடியல. சம் டிஸ்டர்பன்ஸ். அவங்க சாட்சி சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுத்த தண்ணீரை என்னுடைய மகளுக்கு கொடுத்த 2-3 வினாடியிலே நல்லா தூங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த நடு ராத்திரியிலே தண்ணீரை கொடுக்க சொன்னது தேவனுடைய சத்தம். ஸோ பிரச்சனைக்கு நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் தீர்வு கொடுப்பது, அதற்கு தேவையான ஆலோசனையை தேவன் 24/7 உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் விழிப்புடன் அதை கேட்டு செயல்படுத்த போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி.
இரண்டாவது பாருங்க, ராஜாவுக்கும் அவனுடைய சேனைக்கும் அவனுடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லை. எலிசாவிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா நாங்கள் தாகத்தில் கஷ்டப்படுறோன்னு. அவனுக்கு தேவ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? நீ சொல்லு எலிசா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் பாருங்க, நீங்கள் நன்மையான தீர்வை சொல்லி தைரியமாக இப்படித்தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். The book of 2 Kings chapter 3 verse 17 மனப்பாட வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நன்மையான தீர்வை சொல்லி இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுவதற்கு தயங்காதீர்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் பிரச்சனைக்கு காரணர் அல்ல, தீர்வுக்கு காரணராக இருக்கிறார். ஆனால் உன்னை போல, என்னை போல, எலியாவை போல, எலிசாவை போல ஒரு சாதாரண மனிதன் கிடைக்கும் வரைக்கும் அவரால் தீர்வு கொடுக்க முடியாது. இன்றைக்கு தலைப்பு என்ன? 24/7 தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதை தேவன் அறிந்தார். அதனால்தான் தேவன் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னார். பாருங்க, கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, தேவன் பேசுகிற சத்தம் கேட்க முடியாதபடி உலக சத்தம் ரொம்ப கேட்குது. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் உங்களுடைய நேரத்தை எல்லாம் தொலைக்காட்சியிலேயும் ரீல்ஸ்லேயும் மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் தேவன் பேசுகிற சத்தத்தை உங்களாலே கவனித்து கேட்க முடியாது. திரும்ப ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காம பாருங்க, அவருடைய வேலைக்காரன் இவனுக்கு மாத்திரம் சாப்பாடு வாங்கிட்டு வர்றான், சரிங்களா? ஆனால் அங்கே 100 பேர் இருக்காங்க. தேவ சத்தம் கேட்குது, நீ சொல்லுப்பா எலிசா சொல்லு, அந்த ஆகாரத்தை நீ கொடு, இந்த 100 பேரும் சாப்பிட்டது போக மீதியும் அங்கே துணிக்க இருக்கும் என்று சொல்லுகிறாங்க. இப்படி தாங்க தேவன் பேசுகிறார், உங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறார், வசனத்தின் மூலமாக பேசுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றான். பாருங்க ஐயா, நன்மையான தீர்வை தேவன் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, 1 கோடி ரூபா கடன், அழுறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன், தேவன் என்ன சொன்னார் என்று உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையிறாங்க. ஏன்னா அந்த வீடு ஏலம் போக போகுது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஒட்டிட்டாங்க, திஸ் இஸ் ஃபார் சேல் என்று, ஆக்ஷன். நான் அந்த வீட்டுக்கு போனேன், அந்த கேஸ் கட்டெல்லாம் வாங்கினேன், ஒரு பெரிய பேக் நிறையா கொடுத்தாங்க. அது 4 மீதி மிதித்தேன். சிஸ்டர் நீங்களும் மிதிங்க, தூரம் போடுங்க, 30 நாட்களில் இந்த கடன் அடைந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். ஏன்? நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து தானங்க வருகிறது. ஏன் சிலுவையிலே அவர் தரித்திரரானார்? நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாகத்தானே. இந்த வெளிச்சம்லாம் எனக்குள்ளே இருந்தது பாருங்கள். அவருடைய சத்தம் தெளிவாக கேட்குது. 30 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் என்று சொன்னேன். 15 நாட்களுக்குள்ளாக தீர்ந்து விட்டது. அப்போது நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற நபராக இருந்தால், அதாவது இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற நபராக இருந்தால், அல்லது என்னுடைய செய்திகளை தினந்தோறும் கேட்கிற நபராக இருந்தால், உங்களாலே தேவனுடைய சத்தத்தை லகுவாக கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் தேவன் பேசுகிறார் அருமையானவர்களே. ஆமாம், பெரிய பஞ்சம், சமாரியாவில் பெரிய பஞ்சம். எந்த அளவுக்கு கொடிய பஞ்சம்? சிறு பிள்ளைகளை அறுத்து சாப்பிட்றாங்க. 24/7 தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறதை எலிசாவால் கேட்க முடிந்தது. பாருங்க, தீர்வு சொல்கிறான். நாளைக்கு இந்த நேரம் இங்கே பஞ்சம் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திற்குள்ளே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது சாத்தியம்.
கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய செய்தியை கேட்கிற அநேகர் இப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு தீர்வை கொடுக்கிற நபர்களாக மாறி இருக்கிறார்கள். இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் அருமையானவர்களே. ஆமென். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் இல்லையா? அந்த தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று பழைய செய்தியில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். முதலாவது எப்படி பேசுகிறார்? தேவனுடைய வசனத்தை கொண்டு பேசுகிறார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். அவர் எதின் அடிப்படையில் அவனுக்கு எதிர்த்து நின்றார். இப்படியும் எழுதியிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறத. அப்படித்தான் தேவன் பேசுவார் அருமையானவர்களே. அப்போது தேவனுடைய வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, இருதயத்திலே தோன்றுகிற எண்ணங்கள் இல்லையா? அந்தந்த இடத்துல இம்மிடியட்டாக உங்களுக்கு ஸ்பாட்டில் நீங்கள் தீர்வு கொடுக்க முடியும். நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். கடைசியில் 100க்கும் அதிகமான நபர்கள் ஜெபிக்க வந்து விட்டார்கள். ஒவ்வொருவரையும் எப்படி ஹீல் பண்ண வேண்டும் என்று தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? ஒருத்தர் தலையில் கை வைக்கிறேன், கீழே விழுந்து எழும்புறாரு, அற்புத சுகம் வந்துடுது. அடுத்த வருடத்தில் என்ன சொல்கிறேன்? அவருடைய கர்ச்சிஃபை கேட்குறேன், அதில் ஒரு பவர் டவுன்லோட் பண்ணி கழுத்தில் வச்சு எடுன்னு சொல்கிறேன், கழுத்து உடனே சுகமாகி விடுகிறது. இப்படி அருமையானவர்களே, எவ்ரி மோமெண்ட் யூ கேன் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். இஸ் சச் அன் ஆசம் காட், சச் அன் லவ்லி டேடி. எப்படி ஒரு அன்பான தகப்பன் பிள்ளையோடு நேரத்தை செலவழித்து பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறாரோ, அதே போல் உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் 24/7 உங்களோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. அந்த வழி எப்படிப்பட்ட வழி? அந்த பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிற வழி. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்து விடுவீர்கள் என்றால், அது எளிதான அந்த வழியிலே நீங்கள் வளருவீர்கள் என்றால், நீங்கள் எல்லாருக்கும் தீர்வு கொடுக்கிற நபராக இருப்பீர்கள். யாரை போல? எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலனை போல. அது எளிதான வழி. தேவனுடைய வழி எப்படிப்பட்ட வழி? என் சுமை லகுவாகவும் என் நுகம் மெதுவாக இருக்கும். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, ப்ளசன்ட் அண்ட் என்ஜாயபிள் டியர்லி பிலவட். தேவன் அப்படிப்பட்ட வழியிலே தான் தேவன் நம்மை நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள தீவிரமாக இன்றைக்கு கமிட் பண்ணுங்கள். தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் எளிதாக கேட்டு எளிதாக உங்களுடைய பயணத்தை தொடருவீர்கள். நீங்கள் ஒரு இன்பமயமான வாழ்க்கை வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.